அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது தமிழக அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய செயலி ரீட் அலாங் செயலியினை எவ்வாறு பயன்படுத்துதல், எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது, நமது வட்டாரத்தினுடைய ரீடிங் குரூப்பை, அதாவது பிளாக் சார்ந்த ரீடிங் குரூப்பை எவ்வாறு உருவாக்குறது அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். அதுக்கான வழிமுறைகளை பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னா ப்ளே ஸ்டோர். இந்த ப்ளே ஸ்டோர் ஐக்கான் இந்த மாதிரி இருக்கும். இந்த ப்ளே ஸ்டோர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ரீட் அலாங், READ ரீட் அலாங், ALONG அலாங் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கான ஐக்கான் இந்த மாதிரி வரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடித்த அப்புறமா உங்களுக்கு இதில் ஓப்பன் அப்படின்ற ஐக்கான் இருக்கும். இதில் ஓப்பன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. Hello, my name is Dia. I will help your children learn to read. Tap the language you want your children to learn to read. ரைட். நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான மொழியினை நம்ம இந்த இடத்துல தேர்வு செய்யணும். இது வந்து மிகவும் அவசியமான ஒன்று. இதை வந்து அதர் லாங்குவேஜஸ் வேறு ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்க பயன்படுத்தாங்க. அரசாங்க பள்ளியில் படிக்கிறவங்க தமிழ் மற்றும் ஆங்கிலம் மிகவும் எளிமையாக அவங்க தாய்மொழியுடன் இங்கிலீஷையும் சேர்த்துக்கணும். நம்ம தாய்மொழி தமிழ், அதனால் இங்கிலீஷை கூட சேர்த்துக்கிறோம். சரி, உங்க பிள்ளைங்க தமிழையும் ஆங்கிலத்துலையும் வாசிக்க கத்துக்குவாங்க. தொடர இந்த பச்சை பட்டனை தட்டுங்க. அவங்களே அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. முடிச்சுட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த கிரீன் ஐகானை கொடுங்க. எந்த தகவல்களை சேகரிப்போம் என்பதையும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவோம் என்பதையும் தெரிந்து கொள்ள இந்த அறிவிப்பை முழுவதுமாக படிக்கவும். இதில் வந்து நமக்கு அவங்களுக்கு ரீட் டர்ம்ஸ் அண்ட் இதுல கண்டிஷன்ஸ் இருக்கிறதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பச்சை பட்டனை தட்டுங்க. ஆமாம், இதில் இருக்கிறதெல்லாம் படித்து பார்க்கணும். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு அதன் பிறகு சரி இந்த வரியை எப்படி வாசிக்கணும்னு கேட்க தட்டுங்க. ரைட். Learn to read with me. ஒரு தடவை இத எனக்கு வாசிச்சு காட்டுறீங்களா? நீங்க பேசுறத நான் கேட்க ஆப்ஸுக்கு அனுமதி கொடுங்க. ரைட். இப்போ எங்களுக்கு வந்து மைக்ரோஃபோனுடைய ஆக்சஸ் வந்து கொடுக்கணும். இந்த பர்மிஷனை கண்டிப்பாக கொடுக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் பர்மிஷனை கொடுங்க. while using the app-ன்ற பர்மிஷன் இப்போ நீங்க வாசிங்க. ரைட். இதை நம்ம படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், இந்த மைக்கை அழுத்தி படிக்கணும். ஓகேங்களா? பிள்ளைங்க சரியா வாசிச்சா இந்த மாதிரி ஸ்டார்ஸ் கிடைக்கும். உங்க பிள்ளைங்க தமிழையும் ஆங்கிலத்துலையும் இன்னும் நல்லா வாசிக்க உதவ தயார்னா இந்த பச்சை பட்டனை தட்டுங்க. அதில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் லைப்ரரி. கேம் விளையாடலாம், கதை வாசிக்கலாம். ரைட். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தமிழில் வேணும்னா தமிழ் உங்களுக்கான வேணும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி இதை கிளிக் பண்ணிக்கலாம். My red ball.
அருமை, கதைய வாசிச்சு முடிச்சுட்டீங்க. இப்போ ஒரு கேம் விளையாடலாம். இடம் மாறிய எழுத்துகள். இந்த வார்த்தைக்கான சரியான ஸ்பெல்லிங் படி கீழே இருக்குற பெட்டிகளை இழுங்க. பால், பி ஏ எல் எல், பால். சரியா செய்றீங்க. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. கேக், கே ஐ சி கே, கேக். சூப்பர். ஸ்பெல்லிங் சொல்லுங்க. தாய், சொல்லிக்கிட்டே சேடா. ஹெச் H I G H, தாய். அதேதான். ஸ்பெல்லிங் சொல்லுங்க. பாம், பி ஏ எல் எம், பாம். கரெக்ட். ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஃபால், F A L L, ஃபால். அற்புதம். எல்லா வார்த்தைக்கும் சரியா ஸ்பெல்லிங் சொன்னீங்க. லைக், இன்னைக்கான 10 நிமிஷத்தை முடிக்க இன்னும் 5 நிமிடங்கள் படிங்க. வாவ், நிறைய ஸ்டார்ஸ் வாங்கிருக்கீங்க. ஸ்டார்ஸ் சேமிக்கிறதுக்கு உங்களை நீங்களே படம் எடுங்க. இது முடிஞ்ச அப்புறமா இங்கே கேமரான்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது while யூசிங் த ஆப்ன்றதை கொடுங்க. உங்களை செல்ஃபி எடுக்க இங்கே தட்டுங்க. இதை கொடுத்த உடனே இங்கே கேமரா பாரு. நீ கேமரா மட்டும் பாரு. உங்களை செல்ஃபி எடுக்க இங்கே தட்டுங்க. அற்புதம். இந்த படத்தை பயன்படுத்துறதுக்கு பச்சை பட்டனை தட்டுங்க. இப்போ எடுத்து முடிச்ச அப்புறமா இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐகான் கிளிக் பண்ணுங்க. லைப்ரரி. உங்களுக்கு புது பரிசுகள் கிடைச்சிருக்கு. இங்கே பிடிச்ச அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். ஆங்கிலம் மொழியில 1 நிலை 1 கதை வாசிச்சு முடிச்ச லைப்ரரி. ரைட். இதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டாளர் குறியீடுகள். தமிழ் மொழி கதைகள், ஆங்கில தமிழ் மொழி கதைகள். போயிட்டு நான் என்ன பண்றேன், இந்த மொழி அமைப்புகளை எந்த மொழியை இதில் கூட்டாளர் குறியீடுகள்ன்றத கூட்டாளர் குறியீடுல நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய பிளாக்கோட கோடை நம்ம குறிப்பிடணும். நம்ம பிளாக்கோட கோடு வந்து நம்ம குறிப்பிட்டிருப்பாங்க. இதை எங்கள் கடம்பத்தூர் பிளாக்கோட கோட். கடம்பத்தூர் ஒன்றியத்தில் இருக்கிற அனைத்து பேர்களும் இந்த கோடை பயன்படுத்திக்கலாம். பட் நான் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கோடும் உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். தேவையுள்ளவர்கள் என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். TN 330103 அப்படின்றது வந்து கடம்பத்தூர் ஒன்றியத்தினுடைய கோடு. இதே மாதிரி ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை முறையாக நம்முடைய ஆசிரியர் பயிற்றுனர்களை கேட்டு அவங்க மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சரிபாருன்னு கொடுங்க. சரிபாருன்னு கொடுத்த உடனே TN ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டு இதில் பதிவு செய் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பதிவு செய்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே நம்ம ஒன்றியத்தில் எத்தனை ஸ்கூல்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதும் நமக்கு இதில் வந்துடும். சரிங்களா? இதில் வந்து நம்ம கூட்டாளரை சேர்த்துல நம்ம கூட்டாளர்களை இதில் கொடுத்தாச்சு. வேறு எதனா தேவை கோர்ஸ் இருந்தாலும் நம்ம இதில் குறிப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம பதிவு செய்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க அனைத்து கூட்டாளிகளும் இதில் என்ன பண்ணுவாங்க, ஆட் ஆகிட்டாக வருவாங்க. நம்ம இதை சரியான வழியில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி நம்ம அனைவரும் நமது வட்டாரத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இதை பயன்படுத்துவதற்கு நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம். அவங்களும் கற்றுப்பாங்க. வாலண்டியர்ஸ் இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இரா கோபிநாத் யூடியூப் சேனல், ஹை சிட்டி எஜுகேஷன் டூல்ஸ், டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ஸ். தேங்க்யூ.